இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம எப்படி வந்து ஒரு சுலபமா கிடைக்கிற பொருட்களை வச்சு நம்ம பிசினஸ் செய்வது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்ப இந்த மாதிரி பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் வாழைப்பூ எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பூ ஏன் எடுத்திருக்கேன்னா, ஈரோடுல ஒருத்தவங்க வாழைப்பூ வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இதே பொருள் வச்சுதான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்ட்டுல நமக்கு என்னென்ன பொருள்லாம் வந்துட்டு ஈஸியா அவைலபிளா இருக்குமோ, நல்ல பிரைஸ்ல நம்மளால வாங்க முடியுமோ, அது வந்து மார்க்கெட்ல சேல்ஸ் ஆகும் அப்படின்ற பொருளா பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். அதுல ஒரு வகையானது தான் இந்த வாழைப்பூ. இந்த வாழைப்பூ வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நல்ல சுத்தம் செஞ்சுட்டு, வாழைப்பூல வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு உரிக்க தெரியும், சில பேருக்கு உரிக்க தெரியாது. வாழைப்பூல உள்ள நரம்பு மாதிரி இருக்கும், அந்த நரம்பு எடுத்துட்டு பூக்களை மட்டும் எடுக்கணும். ஆனா குறைஞ்சது 25 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஒரு முழு வாழைப்பூவை உரிச்சு எடுக்கிறதுக்கு. நல்ல தெரிஞ்சவங்க ஃபாஸ்டா பண்றவங்களுக்கு கூட அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது ஆகும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நிறைய பேரு அந்த அவசர உலகத்துலதான் நம்ம இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரெடிமேட்ஸ் வந்துருச்சு. இருந்தாலும் ஹெல்த்தை வந்து எல்லாருமே வந்து காஷியஸா பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி வந்துட்டு ஹெல்த்துக்கு வந்து தேவையானது பொருளை எங்க போய் வாங்கலாம், ஆர்கானிக்கா இருக்கிறதுல நிறைய பேர் மாறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது காய்கறிகள் வந்து அதுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்குது. இப்போ நல்ல பொருளா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆயில் கூட வந்து செக்குல ஆட்டின எண்ணெயில நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் இருக்காது, அதிகமா கலப்படம் இருக்காது அப்படின்ற போறோம். இந்த பட்சத்துல பாத்தீங்கன்னா காய்கறியில வந்து எல்லா வகை காய்கறியும் வந்துட்டு ஈஸியா நம்மளால கட் பண்ணிட முடியாது. அதுல வாழைப்பூ ஒண்ணு. இதுக்கு வந்துட்டு ஆபீஸ் போற மக்கள் இடையே வந்து நல்ல வரவேற்பு இருக்கான். ஒரு நாளைக்கு வந்து அவங்க 200ல இருந்து 300 பேக்கெட்ஸ் வரைக்கும் சேல்ஸ் பண்றாங்க இந்த வாழைப்பூவை. சோ நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து பூண்டு. இப்போ பூண்டு கூட நிறைய பேரால வந்துட்டு சமயத்துக்கு வந்து உரிக்க முடியாது, ரெடிமேட் பேக்கெட்ஸ் அரைச்சு வச்சதுதான் வாங்குறாங்க. பட் அரைச்சு வச்சதும் வாங்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அதுலயுமே எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரிஜினாலிட்டி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால பூண்டு உரிச்சு வைக்கிறது, இந்த சின்ன வெங்காயம் இருக்கு பாருங்க, அதை உரிச்சு பேக்கெட்ஸ்ல சேல்ஸ் பண்றது, இந்த வாழைப்பூ, வாழைத்தண்டு, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி என்னென்னலாம் நம்மளால வந்துட்டு டைம் அதிகமா கன்சம்ஷன்ஸ் ஆகும் கிளீன் பண்றதுக்கு, அந்த மாதிரி ப்ராடக்டை நம்ம செலக்ட் பண்ணி அதை வந்து பேக் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதை வந்து உங்க நார்மல் லோக்கல் ஷாப்ஸ்லயே நீங்க சேல்ஸ் பண்ணலாம், சூப்பர் மார்க்கெட்ஸ்ல ஆர்டர் எடுக்கலாம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பை ப்ராடக்ட்ஸ். பை ப்ராடக்ட்ஸ்னா என்ன சொல்றேன்னா, இப்போ முருங்கைக்கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முருங்கைக்கீரை பவுடர், கீரையில வந்துட்டு வேற என்னென்னலாம் பண்ண முடியும், சத்து மாவு கூட நிறைய பேர் தயாரிக்கிறாங்க முருங்கைக்கீரை ஆட் பண்ணி, அந்த மாதிரி பண்ணலாம். வாழைப்பூ எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழைப்பூ ஊறுகாய், வாழைப்பூ துவையல், இந்த மாதிரி நீங்க பை ப்ராடக்ட்ஸ் அதாவது மேக் பண்ணி சமைச்சு அதை வந்து பண்ணலாம். இப்போ வாழைப்பூ, இந்த மாதிரி முருங்கைக்கீரை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் டே லைஃப். நீங்க இப்போ எப்படி மஷ்ரூம் சேல்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி தான் நீங்க காய்கறி சேல்ஸ் பண்றதோட லைஃப். ஆனா இப்படி பை ப்ராடக்ட்ஸா நீங்க செய்றீங்க, ஊறுகாய், துவையல், மாவு, ட்ரை மாவா நீங்க பவுடரா காய வச்சு பண்றீங்க, இப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா அதோட லைஃப் குறைஞ்சது ஒரு 15 நாளாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களால பண்ண முடியுமா வித்தியாசமா அப்படின்னு பாருங்க. வித்தியாசமா பண்ண முடிஞ்சதுதான் எல்லாமே ஒரு 1 கிலோ அளவுக்கு எடுத்து நீங்க பண்ணி உங்க லோக்கல் ஷாப்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பண்ணி பாருங்க, அங்க எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க்கெட்டிங்க்கு ஒரு 2 பர்சனோ 1 பர்சனோ இனிஷியலா வச்சு நீங்க ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், உங்களோட டீலர்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க சப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது நல்லா போச்சு அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இப்போ நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலுமே அந்த ஒரு பிசினஸ் மட்டும் பண்ணாம அது ரிலேட்டடா என்னென்னலாம் இருக்கு. இப்போ வாழைப்பூ பண்றாங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த மாதிரி எல்லாம் எதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் நமக்கு காலையில செய்யறதுக்கு அப்படின்றத நீங்க யோசிச்சு அந்த தாட்டை நீங்க மைண்ட்ல வச்சு இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான பிசினஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் குறைஞ்சது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 ருபீஸாவது வீட்ல இருந்தே நீங்க ஏர்ன் பண்ண முடியுங்க. வீட்டுல இப்போ உங்களுக்கு மட்டும் இல்ல, இப்போ 2-3 பேர் ஃபீமேல்ஸ் இந்த மாதிரி இருக்காங்கன்னா கூட வாழைப்பூ உரிக்கிறதுக்கு ஒரு பூக்கு வந்து 5 ரூபா அப்படி கொடுத்து நீங்க உரிச்சு எடுக்கலாம். 100 கிராம், அதுக்கப்புறம் 200 கிராம், 500 கிராம், அந்த மாதிரி. ஸோ ரெகுலரா வந்து நீங்க ஆர்டர்ஸ் எடுத்தீங்கன்னா இப்போ வில்லேஜ் சைட்ல இருக்கிறவங்க கூட சென்னைக்கு சப்ளை பண்ணலாம். ஏன்னா சென்னையில நிறைய ஒர்க்கிங் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நீங்க சென்னையில சப்ளை பண்ணலாம். ஸோ எந்த ஏரியாவில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, நம்ம எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறோம், நமக்கும் அது ஈஸியா இருக்கணும் அவைலபிலிட்டி, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. நிறைய பேர் வில்லேஜ் சைட்ல இருக்கிறது எப்படி மணி மேக் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி வித்தியாசமான பொருள் ஏதாச்சும் பண்ண முடியுமா, நமக்கு ஒரு பொருள் வந்து சர்வசாதாரணமா கிடைக்கும். இப்போ என்னுடைய வீட்டில் ஒரு பொருள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா கிடைக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலுவேரா எனக்கு வந்து நிறைய அவைலபிலிட்டி இருக்கு. ஆனா வெளியே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த ஜெல் வந்து கடையில காசு கொடுத்து ஒரு 50 கிராமே பார்த்தீங்கன்னா 45 ரூபா 60 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. ஃப்ரீயாவே கிடைக்குது, அதை வச்சு ஓனா மேக் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அப்படி எது
உங்களால பண்ண முடியுன்றதை பார்த்து நீங்க பிசினஸ் கரெக்டா அடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரிலேட்டட்ல ஏதாச்சும் யூனிக் ஐடியாஸ் யாருக்காச்சும் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.